ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலும் வலைதளத்தின் வழியாக நாம் கடவுளை ஆராதிக்கவும் கடவுளை மகிமைப்படுத்தவும் நாம் இப்பொழுது கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலையிலே தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, மட்டுமாக நீர் எங்களை காத்து வழிநடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பாடவும் ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுக்கவும் உடைய வார்த்தையை கேட்கவும் நாங்கள் வந்திருக்கிறோம். சுவாமி, நீரே எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்து ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உங்களுடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பியர்களும். ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆர்வமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 9வது பாடலை பாடுவோம். பாமாலை 9. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான திருச்சபை மக்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இறக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட
வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும், நாம் இருக்கிற இந்த இடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது நம்முடைய விசேஷத்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சகோதரமையும் பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழிவி அழிந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளியாகிய எங்களுக்கு இருக்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் துன்பப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நான் வேண்டிய பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவனாய் இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்கு செய்தேன். ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் நிமித்தம் தூக்கப்படுகிற தம்முடைய ஜனத்துக்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணியுடையக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஆசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பகமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதவியை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். இந்த நாளுக்கு என்று வாசிக்க வேண்டிய சங்கீதம் 108. 108ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையும் பாடும். வீணையே, சுரமண்டலமே, விழியுங்கள். நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரிந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஆகையால் கலிகூர்வேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்பிராயீம் என் தலையங்கரன், யூதா என் நியாயப்பிரமாணிகன். மோவாப் என் பாதபாத்திரம். ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன். பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ?
இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. சேர்ந்து வாசிப்போம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துக்களை நிறுத்தி போடுவார் என்பது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் யாவும் சேர்ந்து அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ளவராகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். திருத்துவ நாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிற்றுக்குரிய சொற்க ஜெபம். ஆண்டவரே, உம்மை பற்றி உறுதியான பயபக்தியிலும் அன்பிலும் நீர் வளர்க்கிறவர்களை தவறாமல் என்றைக்கும் ஆதரித்து அழுகிறவரே, எங்களை உமது தயவுள்ள விசாரணையினால் காப்பாற்றி நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை பற்றிய பயபக்தியும் அன்பும் உள்ளவர்களாய் இருக்கும்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். விஷ வியாதிகள் நடவாடு காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடஞ்சாதித்து கலகம் செய்த நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீதின் ராஜாவின் காலத்தில் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்கடித்து பின்பு உமது இறக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷ வியாதினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இறக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷ வியாதியை எங்களை விட்டு நீக்கியர்களோம். சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்தை விரும்புகிற தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதினம். தேவீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உடைய அடியாராகிய நாங்கள் எந்த வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியர்களோம். சர்வ வல்லமையும் உள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் ஆகப்படாமல் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியல்ல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நாம் யாவும் சேர்ந்து பொதுவான 18ஆம் பக்கத்தில் உள்ள பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவதயாளர் பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கு மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்த பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்து இதயமுள்ளவர்களாயிருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் முடிப்புகளை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அறிவு செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது
அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்கு அருளியிருக்கிறேன். கர்த்தாவே, முதலியாக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிவிக்கிறார்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டோம். செய்திக்கு முன்பதாக வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 முடிய. லூக்கா 14 வசனங்கள் 17 தொடங்கி. விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றான் என்று சொன்னார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தினத்திலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தான் கேட்கிறோம். அது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் தியானிப்போம். 1 கொரிந்தியர் 3 1 முதல் 3. இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் என்பதாக இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது மனிதனாக வந்தார். அவருக்கு வந்த பொழுது அவருக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3மே இருந்தது. மனிதன் தேவசாயலாக உண்டாக்கப்பட்டான். தேவசாயல் என்பது என்ன? வெளிப்புறமான தோற்றத்தை மட்டுமாக அது பிரதிபலிக்கவில்லை. ஏனென்றால் விலங்குகளும் மனிதனுடைய சாயலை கொண்டிருக்கிறது. விலங்குகளும் மனிதனுடைய சாயலை கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய சாயலாக மனிதன் படைக்கப்பட்டான் என்றால் முற்றிலுமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தேவன் எப்படி திருத்துவமாக காணப்படுகிறாரோ பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர், அதே போல மனிதனும் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 அவயவங்களாலே ஆட்கொள்ளப்படுகிறான். மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த 3மே அவனை வேலை செய்கிறது. அப்பொழுதுதான் அவன் உயிருள்ளவனாக காணப்படுகிறான். ஆவி என்பது தேவனை நெருங்கி சேர்வதற்கு, தேவனை அடைவதற்கு இந்த ஆவி துணை செய்கிறது. அந்த ஆவி இல்லை, அந்த ஆவி மூலமாக மனிதன் தேவனை தொடர்பு கொள்கிறான். சரீரம் அல்லது இந்த உடல், மனித இந்த சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உடலானது சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சரீரத்தின் வழியாக ஆத்மா மூலமாக ஆவியாகிய தேவனிடத்திலே ஆவியின் மூலமாக தொடர்பு கொள்ள முடிகிறது மனிதன். ஆக இந்த 3ம் இன்டர்ரிலேட்டட். இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்ட பொழுது ஆதாம் மூலமாக அவன் பாவத்துக்கு அடிமைப்பட்டவனாக காணப்படுகிறான். ஆகவே சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னுடைய தாய் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று நாம் படிக்கிறோம். ஆக நம்முடைய சரீரம் என்பது ஒரு
பாவமான சரீரமாக காணப்படுகிறது. பாவம் நிறைந்த சரீரமாக காணப்படுகிறது. எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம நல்லவனா தான் வாழ நினைப்போம். நம்ம இந்த ஒரு தவறை செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்மை மீறி அந்த தவறை செய்து விடுகிறோம். இதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் நல்லவனாதான் வாழ விரும்புகிறேன், நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் விரும்புகிறேன். ஆனாலும் என்னுள் வாசமா இருக்கிற அந்த பாவம் என்னை அந்த தவறு செய்ய என்னை தூண்டுகிறது. ஆகவே மாம்சம் மனிதனை தவறு இழைக்கப்படுகிறது. அது பிடித்து ஒரு இழுக்கிற சுவாபம். உலகத்துக்கு உண்டான காரியங்களை எல்லாம் முக்கியப்படுத்தத்தக்கதாக இந்த சரீரம் உலகத்துக்கு உண்டான காரியங்களை முக்கியப்படுத்துகிறது. என்னது? பண ஆசை மற்றும் உலகத்தில் உண்டான காரியங்கள், இச்சைகள், இப்படிப்பட்ட தூக ஆசைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் இருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். ஆனால் ஆவி என்ன பண்ணுது? இந்த ஆத்மாவை கடவுளுக்கு நேராக வழி நடத்துகிறது. ஆவி கடவுளுக்கு நேராக வழி நடத்துகிறது. சரீரம் ஆத்மாவை உலகத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த ரெண்டுக்கு இடையில போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மனுஷன் கடவுளுக்கு பயந்து கடவுளால் மீட்கப்பட்டு அவனுடைய ரத்தத்தால் கழுவப்படும் பொழுது ஆவி அவனில் வேலை செய்கிறது. ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள தொடர்பு நெருங்கி இருக்கும் பொழுது மாம்சத்தை மேற்கொள்ள முடிகிறது. மாம்சம் பலவிதமான தீமையான காரியங்களை அவனுடைய எண்ணத்துல கொடுத்தா கூட அதை தாண்டி போகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். இது ஒரு போராட்டம் தான். இதை முற்றிலுமாக வெற்றி கொண்டோம் அப்படிங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கும். எப்படின்னு நம்முடைய மனிதர்கள் எல்லாருக்குமே இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். நல்லவனா வாழணும்னு நினைப்போம், ஆனா நம்ம தவறி விழுந்துவோம். இந்த போராட்டம் இன்னொரு குரூப் என்ன இருக்கும் அப்படின்னா, கெட்டு போனாலும் சரி, பேரளவுக்கு கிறிஸ்தவனா இருந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு அவங்களுக்கு அந்த போராட்டமே இருக்காது. எந்த இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களின் கூட்டம். இந்த சண்டை, இந்த போராட்டத்துல ஒரு 90% 95% ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் நம்மள பரிசுத்தவான்கள் சொல்றோம். இப்ப உலக ஆசையினால அவர்கள் இழுக்கப்படாதபடி தன்னை காத்துக்கொண்டு கடவுளுக்கு நேராக எப்பொழுதும் வேலை செய்யறவங்க தான் பரிசுத்தவான்கள். ஆக இந்த போராட்டம் சராசரி மனிதனுக்கு நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆக மாம்சம் நம்ம மாம்சத்துல இருக்கோமா, ஆவியினால் நடத்தப்படுகிறோமா? மாம்சத்தால நடத்தப்படுகிறோமா, ஆவியினால நடத்தப்படுகிறோமா? இதை இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம எப்படி இருக்கிறோம்? உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களுக்கு வழிவிட்டு அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, கடவுளுடைய ஆவியினால் நம்ம நடத்தப்படுகிறோமா அப்படின்னு பார்க்கணும். பவுல் அதான் இந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. நம்ம மாம்சத்துக்கு முதல் காரியம் சொல்றாரு, மாம்சத்துக்குள்ள இருந்தா நாம எப்படி இருப்போமா? குழந்தைகளை போல இருப்போமா? மாம்சத்துக்குள்ள இருந்தோம்னா முதலாவதாக என்ன சொல்றாரு? குழந்தைகளை போல இருப்பாங்க. குழந்தைகள் எப்படி இருக்கும்? ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. எந்த காரியத்துல ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. வளன்னு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம அது குழந்தை மழலை பேச்ச நம்ம சில நேரங்கள்ல அநேக பெற்றோர்கள் எல்லாமே விரும்புவாங்க, அது வேற. ஆனா அந்த பேச்சுல ஒன்னும் விஷயம் இருக்காது. அது ஒரு தெளிவு இருக்காது. பார்த்தது அப்படியே சொல்லும். அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கும். தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது இல்லையா? அப்படி ஒரு குழந்தைத்தனமான செயல்பாடோட நம்ம இருக்கிறோமா? எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு கடவுளுக்கு முன்னால நம்ம என்ன பண்றோம்? முகமுகத்து கொண்டு கடவுளுக்கு உண்டான என்னை அப்படி பண்ணிட்டாரு, என்னை இப்படி பண்ணிட்டாரு, நான் கடவுளுக்கு என்ன குறை வச்சேன், இப்படியாக சிறு பிள்ளைத்தனமாக நம்ம கடவுளோடு இடைபடுகிறோமா? அதுதான் பவுல் இங்க சொல்லுகிறார். எப்படின்னா, மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று.
இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் இந்த விஷயத்துல? நம்ம குழந்தைகளை போல இருக்கிறோமா? வயது முதிர்ந்தவர்களை போல அனுபவிக்கிறவர்களாக நாம காணப்படுகிறோமா? குழந்தை போல எதுக்கு எடுத்தாலும் நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோமா? அழுதுகிட்டே இருக்கோமா? இல்ல நம்ம ஒரு தெளிவில்லாம கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோமா? எப்படி நம்ம தனக்குண்டானதான் பேசும் குழந்தை, அதே மாதிரி நமக்குள்ளதை மட்டும் பேசுறோமா? சமுதாயத்துக்காக பேசுறோமா என்று நம்ம இன்னைக்கு சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு குழந்தைத்தனமாக இருக்கிறதா, மெச்சூர்டு ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலைமையில இருக்கிறோமா? அதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக நம்ம மாம்சத்துக்குரியவர்களா இருந்தோம் அப்படின்னா எப்படிதான் இருக்குமா? குழந்தை மாதிரி தான் இருக்குமா? நம்ம ஆவியினால் நடத்தப்பட்டு ஆவிக்குரியவர்களா இருக்கும் பொழுது ஒரு முதிர்ச்சி இருக்கும், நம்முடைய எண்ணங்களிலே செயல்களிலே முதிர்ச்சி இருக்கும்னு பவுல் பின்னாடி சொல்ல வர்றார். இரண்டாவது சொல்றாரு, மாம்சத்துக்குரியவர்களா இருக்கபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. உங்களுக்கு பலன் இல்லை. பலன் இல்லை அப்படின்னா நம்ம போய் யாரையும் போய் சண்டை போடுறதுக்கு அவர் சொல்லல, சண்டை போடுங்க போய் சொல்லல அவரு. நாம பிசாசை எதிர்த்து நிற்க நமக்கு பலன் இருக்கிறதா? பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு பலன் இருக்கிறதா அப்படின்னு பவுல் இந்த இடத்துல கேட்கிறார். பிசாசை நம்ம எதிர்த்து நிக்கணும்னா எப்படி இருக்கணும்? எபேசியர்ல நம்ம எதிர்த்து நிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி பவுல் சொல்றாரு. வாசிக்க அதான் கொஞ்சம் பெரிய வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்திலிருந்து இருக்கு பாருங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எதுக்காக? நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக இருக்கும். எப்படி இருக்கணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். சத்தியம் என்னும் கச்சை உங்களுக்கு அறையில் கட்டினவர்களாகும், நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைசீரா, எந்த வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். எபேசியர்ல இப்படி சொல்றாங்க. அதாக பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்கணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ரட்சண்யம், ரட்சிப்பு என்னும் தலைசீராக இருக்க வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகம் நம்ம கையில கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எந்த சமயத்திலும் பிசாசானவன் நம்மளை எதிர்த்து நிற்க ரெடியா இருப்பான். அதை நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு திராணி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு பவுல் இந்த இடத்துல சொல்றார். இதை நம்ம எப்படி நம்மளை உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு, நமக்கு பலன் இருக்கா இல்லையா அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க ஜெபம் பண்ண நம்மள சொன்னாங்கன்னா, ஐயோ நான் முடியாது நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த இடத்துல இருந்து நழுவி ஓடிடுவோம். ஏன்னா நமக்கு ஜெபிக்கிறதுக்கு பலன் இல்ல. ஒருவேளை ஒரு பிசாசு பிடித்த மனிதனாக ஒரு பெண்ணாக இருந்தா போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஓடியே போயிடுவோம் நம்ம. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசை எதிர்த்து நிற்க நமக்கு திராணி இல்லை. ஆக அப்ப நம்ம எப்படிதான் இருக்கிறோம்? மாம்சத்துக்குரியவர்களாக தான் இருக்கிறதுனால நமக்கு பலன் இல்லை. ஆக நம்ம எப்பொழுதுமே அப்ப நம்ம இன்னும் மாம்சத்துலதான் இருக்கோம். நம்ம ஆவியினால் நடத்தப்படவில்லை. அந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு உள்ளாக வரவில்லை. ஆக நம்ம திருப்பி நம்மளை ஒரு விசையாக ஆராய்ந்து பார்த்து நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற அந்த வல்லமையை பெற்றுக் கொண்டோமா என்று நாம ஆராய்ந்து கொள்ள வேண்டும். ஒரு வேதத்துல ஒரு நல்ல உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, தாவீது சிறு பையன்தான், ரொம்ப சிறு பையன்தான். வனாந்தரத்துல காடுகள்ல ஆட மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள்
அந்த பெலிஸ்தரோட சேனை தலைவன் வந்து கடவுளை நிந்தித்து கொண்டு இருக்கிறத இவன் பார்த்தா அதை அவனால தாங்க முடியல இல்லையா. உடனே அங்க ஓடுறான் இங்க ஓடுறான், ராஜாட்ட போய் சொல்றான். அண்ணன் தம்பில என்ன பண்ணாங்க, அண்ணன் எல்லாம் என்ன பண்றாங்க, அவனை விரட்டி விடுறாங்க. அப்போ நீ போய் ஆடு மாய்க்க போன்னு விரட்டுறாங்க. ஆனா அவனால போக முடியல. அவனுக்குள்ள இருந்த அந்த வல்லமை, அவனுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் வந்து என்ன பண்ணுச்சு, அவனை இருக்க விடல. போய் ராஜாட்ட போய் கேட்டான். கடைசியில வந்து பாருங்க, ஈட்டி இல்ல எதுவுமே இல்ல, ஒரு சின்ன கவட்டை வச்சு அடிச்சு காலி பண்ணிட்டான். எவ்வளவு அவனோட வல்லமையை பாருங்க, அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்திருக்கு, கடவுளோட இருந்து அவனுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு அளவு இருந்திருக்குன்னு பாருங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த பையன் ஒரு பெரிய ராணுவ தலைவனை வந்து ஒரு சின்ன கேட்டபட்டினால அடிச்சு கொண்டு போட்டான். இஸ்ரேலர்கள் யாருமே அதை செய்யவே முடியாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சான். ஏன்னா அந்த அளவு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யார் என்கிற அந்த ஒரு வைராக்கியம், கடவுளுடைய பலன் அந்த அளவுக்கு அவன்கிட்ட இருந்துச்சு. அதனால பாருங்க, அவன் அப்போ வந்து அவன் யாருனால நடத்தப்பட்டிருக்கான், ஆவியினால நடத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் அவனுக்கு அந்த அவ்வளவு பலன் வந்திருக்கு. நாம இவ்வளவு நாள் கிறிஸ்தவர்களா இருந்திருக்கோம், பல வருஷங்களா இருந்திருக்கோம், பல தலைமுறைகளா கூட இருந்திருக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு நம்ம பிசாச எதிர்த்து நிக்கிறதுக்கு நமக்கு பலன் இருக்கு. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், குழந்தைகளை போல நம்ம நமக்காகவே கடவுள்கிட்ட அழுதுகிட்டே இருக்கிறோமா, நமக்காகவே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா, இல்ல ஒரு மெச்சூர்டா தேசத்திற்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக, நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்திற்காக, சமுதாயத்தில் நடைபெறும் தீங்குகளை பார்த்து நம்ம எவ்வளவு நாள் வந்து கண்ணீர் விட்டுருக்கோம், எவ்வளவு நாள் கண்ணீர் விட்டுருக்கோம். எவ்வளவு கேட்கக்கூடாத காரியங்கள்லாம் நடக்குது சமுதாயத்துல. அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கடவுள்கிட்ட அதெல்லாம் கொண்டு போயிருக்கோம். எவ்வளவு எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் குடித்து தங்களுடைய பணங்களை விரயம் பண்ணி தங்கள் குடும்பங்களை வந்து சீரழிய பண்ணுகிறார்கள். இதை குறித்து நம்ம எவ்வளவு நாள் கவலைப்பட்டிருக்கோம். இன்னும் நம்ம அந்த குழந்தை தினமாவே நமக்காகவும் நம்முடைய வீட்டில் உள்ளவங்களுக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம இன்றைய தினத்துல நம்மளை ஆராய்ந்து நம்ம ஆய்வு செய்வோம். கடவுளுடைய வல்லமையை பெற்றுக் கொண்டவர்களாக கடவுளுக்காக நம்ம செயல்படுவோம். அடுத்து மூன்றாவது ஒரு காரியம் பாருங்க, மூன்றாவது வசனம், பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். இது எல்லாத்தையும் ஒட்டுக்க மொத்தமா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள என்ன இல்ல, ஒருமனப்பாடு இல்ல, ஒற்றுமை இல்ல, ஒரே சிந்தை இல்ல. ஒவ்வொரு கீழே படிச்சீங்கன்னா, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லியிருக்கபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. அன்னைக்கு வந்து பவுலை சேர்ந்தவன் சொன்னாங்க, அப்பல்லோவை சேர்ந்தவன் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு தலைவர்களை வச்சிருக்கோம். திருச்சபையில நான் அந்த குரூப்பு, நான் இந்த குரூப்பு, நான் அவனை சேர்ந்தவன், இவனை சேர்ந்தவன், நான் அவனை சேர்ந்தவன், அதனால இவங்களுக்கு எந்த இது போக்கு கொடுக்க மாட்டேன், இவன் இவங்களுக்கு சேர்ந்தவன், அதனால அவங்கள வந்து கண்டுக்கிறது கிடையாது. இப்படி குரூப்பிசம் திருச்சபையில் எல்லா இடங்கள்லயும் காணப்படுகிற ஒன்று குரூப்பிசம். பவுல் என்ன சொல்றாரு, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறதுனால இப்படியாய் நடந்து கொள்கிறீர்கள். பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள். வாக்குவாதம் என்ன, எது நம்ம எதை சொன்னாலும் என்ன பண்றது, விதண்டாவாதம் பேசுறது. எதோ யார பார்த்தாலும் அவங்களோட அவனுக்கு என்னப்பா, அவனை வந்து அவன் அவ்வளவு இதா பண்ணிக்கிட்டு இருக்கான், அடுத்தவங்க மேல பொறாமை கொள்றது. இப்படியாய் ஒரு மனப்பாடு நமக்குள்ள இல்ல, நம்ம குடும்பத்தின் அடுத்த சர்க்கிளுக்குள்ள இல்ல, திருச்சபைகள் உள்ள வேலை செய்கிற இடங்கள் எல்லா இடத்துலயுமே இப்படியாய் ஒருமனப்பாடு இல்லை. நம்ம எதுக்காக ஒருமனப்பாடு வேணும் அப்படின்னா,
ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு காரியம் உண்டு. இப்ப திருச்சபையில் எடுத்தோம்னா கடவுளுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், கடவுளுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும், ஒன்று சேர்ந்து கட்ட வேண்டும். இதுதான் நம்ம எண்ணமா இருக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு கடவுள் கொடுத்துட்டு போன கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் நற்செய்தி அறிவிக்கணும், அவர்களை என்ன பண்ணணும், சீஷர்களாக மாற்ற வேண்டும். இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதை விட்டுட்டு நமக்குள்ளே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவருடைய கட்டளை நாம் நிறைவேற்றுபவர்களாக காணப்படவில்லை என்று அர்த்தம். அப்படின்னா நம்ம எப்படிதான் இருக்கோம், மாம்சத்துக்கு உரியவர்களாக தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆவிக்குரியவர்களாக வாழ்வோம் என்றால் நம்முடைய நினைவுல அப்படிதான் இருக்கும். கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், கடவுளுக்காக நான் சாதிக்க வேண்டும், கடவுளுடைய நற்செய்தியை நான் எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை கட்டும் பணியிலே நான் ஈடுபட வேண்டும் என்ற அந்த நோக்கம் தான் இருக்கும். உலகத்துல கடவுளை அறியாம மக்கள் என்னென்ன விதமான தவறுகள் எல்லாம் செய்யறாங்க. அந்த ஒரு மன பாகம் நமக்கு வேணும். ஐயோ, தேசத்துல இப்படிலாம் நடக்குதே, இவங்கெல்லாம் கடவுளை ஏற்றுக்கொண்டா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காது அப்படின்னு நமக்கு அந்த இதயத்துல அந்த பாகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம உண்மையிலே ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள் என்று நம்மளே நிதானித்துக் கொள்ளலாம். ஆக மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறோமா, ஆவிக்குரியவர்களா இருக்கிறோமா என்பதை நாம் இன்னைக்கு நிதானித்து நம்மை நாமே மாற்றிக்கொள்ள இன்றைய தினத்திலும் நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவது நான் என்ன சொன்னேன், நம்ம எப்படி இருக்கோம், குழந்தைகளாக இருக்கிறோமா. இரண்டாவது சொன்னேன், பலன் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா. மூன்றாவது சொன்னேன், ஒருமனப்பாடு நம்மகிட்ட இருக்கிறதா, ஒற்றுமை இருக்கிறதா. இந்த மூன்று காரியங்களையும் நாம இந்த தினத்திலும் நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் இந்த மாம்ச சிந்தையை விட்டுவிட்டு ஆவிக்குரியவர்களாக மாறுவதற்கு கிறிஸ்துவின் சிந்தையை நாம தரித்துக் கொள்வோம். அப்படிங்கிறப்ப நம்ம குழந்தைகளை போல இல்லாதபடி நம்முடைய எண்ணங்கள், ஜபங்கள் எல்லாமே எப்படி இருக்கும், மெச்சூரிட்டியா இருக்கணும், விசுவாசத்தை எதிர்த்து நிற்க பலம் உள்ளவர்களாக இருக்கணும். எல்லாரும் ஒருமனப்பாடோட ஒற்றுமையா இருந்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வரும். அப்படிப்பட்ட அந்த காரியங்களை தேவன் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். நாம் யாவும் சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 169வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 169. Don't
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான நாளுக்காக மறுபடியும் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் உண்மை பாடி துதிக்கவும் வசனத்தை கேட்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின உங்களுடைய அன்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளும் நீர் அறிந்திருக்கிற சுவாமி, ஒவ்வொருவரையும் அவங்களுடைய மன விருப்பத்தின்படியே நீர் அவர்களுக்கு அருள் செய்து அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீர் அவர்களை விடுவித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த இக்கட்டான காலங்களிலே எந்த விதமான கொள்ளை நோயின் தாக்குதலும் பிள்ளைகளை அண்டிக் கொள்ளாதபடி, பிள்ளைகளை ஆட்கொள்ளாதபடி நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளின் கீழே மூடி மறைத்துக் கொள்ளும் சுவாமி. உம்முடைய தெய்வீக பாதுகாப்பை குடும்பத்தின் மக்களுக்கு நீர் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் உம்முடைய பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். உம்முடைய மகிமை அந்த வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பாக தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, இப்பொழுதும் சுவாமி எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக, அரசு அலுவலர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாகிய நீர் ஒவ்வொரு பூமியின் ராஜாக்களையும் ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து பூமியின் ராஜாக்கள் தங்கள் செயல் திட்டங்களை வகுக்கவும் சட்டங்களை வகுக்கவும் நீர் அவர்களை ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் யாவும் அவர்கள் மூலமாக செய்யப்படத்தக்கதாக நீர் அவர்களை உம்மண்டை திருப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தை சூழ்ந்திருக்கிற எல்லா ஆபத்துகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். கொள்ளை நோயின் தாக்கம், வெட்டுக்கிளிகள், அண்டை நாடான சீனாவின் எல்லையிலே இருக்கிற அந்த பதட்டமான சூழ்நிலை, தீவிரவாதிகளின் தாக்குதல், இப்படியாய் சூழ்ந்திருக்கிற எல்லா தாக்குதல்கள் மற்றும் நிலநடுக்கங்கள், புயல், மழை, வெள்ளம், இப்படிப்பட்ட இயற்கையின் சீற்றங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து உம்முடைய செட்டைகளின் கீழே மறைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தை இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீர் விடுவித்தருளும். ஆண்டவரே, தேசத்தின் குடிகள் யாவரும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழத்தக்கதாக இந்த பருவ காலங்களிலே ஏற்ற பருவ மழையை நீர் தந்து எந்த விதமான உணவு பற்றாக்குறையும் எங்கள் தேசத்துக்கு வராதபடி நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்திலே நடைபெறுகிற பலவிதமான பாவங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, தயவாக கிருபையாக இறங்கி எல்லா பாவங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, தேசத்திலே நீதியை நடப்பிப்பதற்கு இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக நீதித்துறை, காவல்துறையை நீர் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் மூலமாக நீதியை நீர் நடப்பித்தருளும். ஆண்டவரே, தேசத்திலே தனி மனிதன் ஒவ்வொருவரும் நீதியை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீர் அதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அரசு எந்திரங்கள் யாவும் செயல்பட நீர் கிருபை செய்ய மாட்டவரே. ஒவ்வொருவரும் தங்கள் சுயநலத்துக்காக நீதியை புரட்டி போடாதபடி நேர்மையாய் நீதியை நடப்பிக்க நீர் கிருபை செய்ய மாட்டவரே. நல்ல மழையை தாரும் விவசாயிகள் வாழ்ந்து சுயத்திற்கு கிருபை செய்ய மாட்டவரே. அதே போல குடிவெறியின் ஆவியை எங்கள் தேசத்திலிருந்து அற்றுப்போகப்படுங்க. ஆண்டவரே, அநேக மக்கள் குடித்து தங்களுடைய பணத்தையும் தங்கள் நேரத்தையும் வீணடிக்கிறது நீர் அறிந்திருக்கீர் சுவாமி. அப்படிப்பட்ட நிலை மாறத்தக்கதாக அந்த குடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மக்களுடைய மனதிலிருந்து நீர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்திலிருந்து இந்த மதுபானத்தை நீர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மற்றும் விபச்சாரம், வேசித்தனம், குழந்தைகள், பெண்கள் பாதுகாப்பு, இவற்றுக்காக நம்முடைய சமூகத்தை நாடி வருகிறோம். அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லா அரசு எந்திரங்களும் சரியாக தங்களுடைய கடமைகளை செய்யவும், தவறு செய்பவர்கள் மேல் உம்முடைய நீதியின் செங்கோல் நீட்டப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் எங்களுடைய தேசத்தில் நடைபெறாதபடி
விதவைகள் திக்கற்றவர்களுடைய கண்ணீர் சிந்தப்படாதபடி நீர் காத்துக்கொள்ள மாட்டவரே. உனக்கு பிரியமில்லாத போகின சேர்க்கையை தேசத்திலிருந்து அற்றுப்போக பண்ண மாட்டவரே. அதற்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வாய்க்க பண்ணுங்க சுவாமி. உமக்கு பயந்து உம்முடைய சட்டங்களுக்கு உம்முடைய கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிற மாட்டவங்க. தொடர்ந்து எங்களுடைய தேசத்தை காத்துக் கொள்ளுங்க. எங்கள் யாவரையும் எங்கள் குடும்பத்தின் மக்கள் யாவரையும் உடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் மாட்டவங்க. இன்றைய தினத்திலும் இந்த ஆகாத நிலையை கலந்து கொண்டது நல்லது என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவருடைய மனதிலும் நீர் இடைபட மாட்டவங்க, மாற்றங்களை உண்டாக்க மாட்டவங்க. தங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர்கள் சாதித்து முடிக்கிற மக்களாய் காணப்பட நீர் கிருபை செய்யும். எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் அவர்களுக்கு நீர் மலை போல நின்று பிரச்சனைகளை பனி போல் நீர் மாற்றி விளைவிடுமா ஜெபிக்க மாட்டவங்க. உங்களுடைய ஆசீர்வதிக்கும் காரணம் பிள்ளைகளோடு தங்கியிருக்க மாட்டவங்க. எல்லா துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இறக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.